ஓம் நம சிவாய. சிவபெருமான் திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவமாக பஞ்ச சபைகளுள் ரத்தன சபையில் சிறப்புற்று விளங்குவது இத்திருக்கோயிலில் திருவாலங்காடு வட ஆரண்யேஸ்வரம் என்ற பெயர் பெற்றது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானின் திருவடி கீழிருந்து சிவானந்தத்தை அந்த இன்பத்தை அனுபவித்த தலம் இது. சென்னை திருப்பதி மார்க்கத்தில் ரயில் மார்க்கத்தில் அரக்கோணத்துக்கு கொஞ்சம் முன்னதாக திருவாலங்காடு ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அந்த திருவாலங்காட்டுக்கான வழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தால் உங்களுக்கு மார்க் இருக்கும். அது ஒரு 6 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இங்கே அரக்கோணத்துலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வரும். அதனால் ஷேர் ஆட்டோஸ் வசதி, கார் வசதி எல்லாமே இருக்குது. காரில் போகிறவங்க திருவள்ளூர் அரக்கோணம் ரோட்டில் ஷோலிங்கர் போகிற வழியில் இங்கே வழி திரும்பும். இந்த இடத்துல திருவாலங்காடுன்ற ஊர் இருக்குது. இந்த ஸ்தலத்தோட பெருமை இப்போது 21 பிப்ரவரி மாதம் 2024 அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த சிவபெருமான் கோயில் திருக்கோயில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட இணைந்த திருக்கோயில். இறைவன் வட அரண்யேஸ்வரர், தேவர் சிங்க பெருமான் ஆலங்காட்டு அப்பர், இறைவி வண்டார் குழலி. தலமரம் ஆலமரம். வடம்னா ஆலம், ஆரண்யம்னா காடு. வட ஆரண்யம்னா ஆலங்காடு. இங்கு இருந்ததால் இது திருவாலங்காடு என்ற பெயர் பெற்றது. தீர்த்தம் சென்றாடு தீர்த்தம், முக்தி தீர்த்தம், மிக பெரிய குளம், கரையில் நடனமாடிய தோற்றக்காளியின் உருவம் இருக்கிறது. இங்கே வல்லப விநாயகர், காளி சதுர தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த திருக்கோயிலில் நீங்கள் காணலாம். நடராஜ பெருமானின் ஊர்த்துவ தாண்டவ திருமேனியும் இங்கு சேவிக்கும் ஒரு வாய்ப்பு இந்த திருக்கோயிலுக்குள் நமக்கு கிடைக்கிறது. இந்த மூலவர் சுயம்பு மூர்த்தி சன்னதியில் நீங்கள் நிச்சயமாக இரு புறமும் வாயிற்காவலர்களை தாண்டி மூலவருக்கு மேல் ருத்ராட்ச விமானம் திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து திருப்பணியாக நடைபெற்றிருக்கிறது. மூலவர் பக்கத்தில் போகசக்தி அம்மன் உற்சவ திருமேனி உள்ளது. இந்த ஊர் பக்கத்தில் பழையனூர் என்ற ஊர் இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவஸ்தலம். இதன் வரலாறு பின்னால் சொல்லப்படும். இன்னும் சில நிமிடங்களில் அதை கேட்கலாம். வரலாறு தனியாகவும் திருக்கோயில் தனியாகவும். தீப்பாய்ந்த வேளாளர்கள் இந்த ஊருக்கு, பழையனூர் என்ற ஊர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வேளாளர்கள் 70 பேர் தீப்பாய்ந்து செட்டிப்பிள்ளைக்கு தந்த வாக்குறுதியை காய்த்த தீப்பாய்ந்த மண்டபம் இந்த ஊரில் இருக்குது. சாட்சி பூதேஸ்வரர் என்ற சன்னதியும் தனியாக இருக்கிறது. அது தவிர இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தழுவ குழைந்த ஈஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கான வரலாறு மிக சிறப்பான ஒரு வரலாறாகும். காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமானே வழி காட்டிய ஒரு திருத்தலம். சீரமைப்பு செய்யப்பட்டு சிறந்த முறையில் அமைதியாகவும் நிதானமாகவும் சேவித்தால் இந்த சிவபெருமானின் அருளை நிச்சயமாக நாம் பெற முடியும். இந்த வரலாற்றின் பின்னணி என்னவென்றால், காரைக்கால் அம்மையார் வரலாறை தனிப்பட்ட முறையில் நீங்கள் நாயன்மார் வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம். காரைக்கால் என்ற ஊரிலிருந்து அவர் இந்த சிவபெருமானின் நடனத்தை காண்பதற்காக கைலாயத்திற்கு தலையால் நடந்து சென்று சிவபெருமானே தான் இங்கு இந்த திருவாலங்காட்டில் நடன காட்சியை அளிப்பதாக அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற இங்கு எழுந்தருளிய சிவபெருமான் இங்கு தருவ குறைந்த ஈஸ்வரர் என்ற திருக்கோயிலில் வழிகாட்டுகின்றார். எனவே அனைவரும் தவறாமல் இங்கு பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தின சபையாக விளங்கும் திருவாலங்காட்டில் இந்த தருவ குழைந்த ஈஸ்வரர் கோவில் காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டின இந்த ஸ்தலத்தை தரிசித்து ராமும் நல்வழி கேட்டு இவரை அனுகிரகத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைகின்றது. எனவே அனைவரும் தவறாமல் வருகிற 48 நாட்களுக்குள் தரிசிக்க வேண்டும். அனுகிரகம் பெற பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. அருள்மிகு தழுவ குழைந்தீஸ்வரர் திருக்கோயில் பழையனூர் அமைந்த அமைவிடம் திருவாலங்காடு பஸ் நிலையத்திலிருந்து தெற்கே 1 கிலோமீட்டர். மூலவர் தழுவி குழைந்தீஸ்வரர், அம்பாள் ஆனந்தவள்ளி, தலவிருஷம், வில்வம், தீர்த்தம், அமுத தீர்த்தம். வரலாற்று குறிப்பு: சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 1ஆம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜாதிராஜன், 3வது ராஜாதிராஜர்
ஆகியோரின் கல்வெட்டு மற்றும் செப்பு பட்டய சான்றுகள் உள்ளன. பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதி கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்தல சிறப்பு இத்தலத்தில் பிரதோஷ தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. நினைத்த செயல் வெற்றியடையும். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் திருவாலங்காடு செல்ல வழி கேட்டமையால் சிவபெருமான் மேற்கு நோக்கி வழிகாட்டியதாக புராண வரலாறு கூறுகிறது. பொதுவாக மேற்கு நோக்கிய சிவனை தரிசனம் செய்தால் 1000 சிவன் கோயிலை ஒரே நாளில் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சிவபுராணம் கூறுகிறது.